Hi friends, welcome to Physiostreakers. This is Dr. Clement, physiotherapist. இனிமே நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த என்னோட பேஷண்ட் அப்டேட்ஸ் பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ இன்னில இருந்து கேஸ் 1 ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு மார்னிங் நான் என்ன கேஸ் பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லோ பேக் பெயின், ஒரு யங் மேல். அவர் வந்து ஆக்சுவலி ஐடி ஜாப்ல இருக்கிறாரு. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துருந்து வேலை செய்யக்கூடாது. ஸோ அவருக்கு வந்து இந்த மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த சயாட்டிக்கா குடைச்சல் இருக்கவும் அவர் என்ன பண்ணாரு, கூகுள் பண்ணி பார்த்துட்டாரு. கூகுள் பண்ணி பார்த்ததுல என்னன்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்கு டெஸ்க் பல்ஜ் இருக்கு, ப்ரோட்ரேஷன் இருக்குது, அதனால கூடிய சீக்கிரத்தில் கை கால் விழுந்துடும் அப்படின்னு வந்து அவரோ பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு இங்க வந்தார். பட் நார்மலா பாத்தீங்கன்னா அவருக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்க. சாக்ரோயிலிக் ஜாயிண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடிக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு விஷயம் முதல்ல ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், சயாட்டிக்கான்றது இட்ஸ் டைப் ஆஃப் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ். இது வந்து நமக்கு டெஸ்க் பல்ஜ், டெஸ்க் ப்ரோட்ரேஷன் இருக்கனால மட்டும் வர்றது இல்லைங்க. நம்மளோட உட்கார்ற அந்த பாஸ்டர் சரியில்லைனா கூட வரும். அது போக குளூட்டு, ஹாம்ஸ்ட்ரிங், ஆரல்ஸ் உங்களோட அந்த சாக்ரோயிலிக் ஜாயிண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கூட நமக்கு இந்த சயாட்டிக்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க பக்கத்துல இருக்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் யாராவது ஒருத்தரை மீட் பண்ணி நீங்க அதை ரூல் அவுட் பண்ணீங்கன்னா, உங்களோட சயாட்டிக்காவோட ரீசன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா we can easily come out with the sciatica. சரிங்களா? என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போக இதே மாதிரி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.